ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் வாய்ஸ். நாங்க சரி இன்னைக்கு இந்த வீடியோல ஆல்ரெடி பார்த்து சங்கலி ஃப்ரெண்ட் அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இது வந்து சீசன் 2 உடைய ஃபர்ஸ்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் இதுல வந்து ஆர்ட்டோட ஸ்டைல் வந்து ஃபுல்லா வந்து மாத்திருப்பாங்க. ஃபுல்லான்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் ஒரு மைனூட்டா வந்து மாத்திருப்பாங்க. அது பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் தென் இது சூப்பராவே இருந்துச்சு. ஆர்ட் ஸ்டைல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அதனால வந்து வீடியோஸ்லாம் வந்து பாருங்க. அண்ட் தென் இதுக்கு மேல தான் வீடியோஸ் இன்னும் பயங்கரமா போகுது. அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் நானும் வளவல பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்த சங்கலி ஃப்ரெண்ட் அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் தென் வாங்க செகண்ட் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைலா வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு அண்ட் தென் எல்லாருமே அந்த போருக்கு வந்து தயாராயிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி மாஸ்டர் கிங் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து குடுத்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே அந்த டிக்கெட் கிழிச்சு அங்கிருந்து அப்படியே டெலிபோர்ட் ஆக அண்ட் அதில போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் இதே சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து அந்த வேற ஒரு இடத்த வந்து காமிக்கிறாங்க. இது வந்து இட் ஃப்ளோ அதே மாதிரி வந்து வேர்ல்டோடைய ஒரு டீப்பஸ்ட் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிளேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே அங்க வந்து யாரோ வந்து உட்கார்ந்திருக்காங்க. யாரோ ஒருத்தங்க நடந்து அங்க பக்கத்துல வந்து போக அண்ட் தென் யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அதே மாதிரி அங்க உட்கார்ந்திருந்தது வந்து நம்ம மாஸ்டர் கிங் தான். அதாவது நம்ம ஹீரோவோட இப்ப ஆசிரியர் அதாவது வந்து இப்ப டீச்சர்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அண்ட் அவரு திரும்பி பார்க்க ஆமா நான் தான் வந்து கூப்பிட்டேன். ஏன்னா வந்து உனக்கு காலையில இருந்து நான் சொல்லியிருந்தேன் பாத்தியா மாஸ்டர் சொல்லி தரேன். அதனால வந்து அது இன்னிலிருந்து நான் சொல்லி தர போறேன். அந்த 8th எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட் அது வந்து நான் சொல்லி தர போறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒண்ணு தான் நான் சொல்லி தருவேன். அதை நீ வந்து கண்ணை திறந்து கவனமா வந்து கவனி. அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு டைம் தான் வந்து காமிப்பேன். அண்ட் அதை நீ ஒழுங்கா பாத்துக்கோ. இல்லைன்னா வந்து அதை நான் திருப்பி எல்லாம் பண்ணி காமிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இரவு வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ இனிமே வந்து ஒழுங்கா ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும். நீ பாட்டு வந்து சிம்பிளா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிற அண்ட் தென் தெளிவா ஆன்சர் பண்ணு புரிஞ்ச ஆன்சர் பண்ணு அப்படி மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அண்ட் தென் 3 டிஃபரெண்ட் வேல வந்துட்டு மானா ஸ்கில்ஸ் வந்து இருக்குது. அதாவது சேம் ஜின் வே அப்படி சொல்லிட்டு ஒன்னு 3 இருக்குது. அந்த பேர் வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்காது. அண்ட் எனக்கும் புரியல. அது ஒவ்வொன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பேரை நம்ம வந்து வச்சுக்கலாம். முதல்ல வந்து சிங்கிறது வந்து மானா வந்து குறிக்கும். அதாவது நீ வந்து உடம்புல மானா செலுத்துற பாத்தியா அதுக்கு பேர் தான் அது. நம்ம இனிமே அதுக்கு வந்து மானானே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சே அப்படி சொல்லி வந்து இருக்கும். அது என்னன்னா வந்துட்டு நம்மளுடைய வெசல் அண்ட் தென் வந்து பாடி அப்புறம் நம்மளுடைய செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம வந்து வெசல்னு வச்சுப்போம். அப்புறம் 3வதா இருக்கிறது வந்து ஜிஐ அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் அது என்னன்னா இது ரெண்டத்தையும் வந்து ஒட்டுக்கா வந்து இணைக்கக்கூடிய ஒண்ணு. அண்ட் இது மூலியமா தான் வந்துட்டு நம்மளால ஸ்கில்ஸ் நிறைய வந்து கத்துக்க முடியும். எப்படின்னா வந்துட்டு இப்ப நம்ம டபுள் எட்ஜ் ஸ்வார்டு அப்புறம் ஒரு ஸ்வார்டு அது ஒன் ஹேண்ட் ஸ்வார்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ற மாதிரி அண்ட் அதே மாதிரி தான் வந்து நம்மளால ஃபிஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா நீ வந்து மத்த ஃபிஸ்ட் டெக்னிக் மாதிரி அது தப்பா நினைச்சுக்காத. அண்ட் தென் அது வேற லெவல்ல இருக்கும். நான் சொல்லி தரக்கூடியது வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் தென் அந்த 8th எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட் அந்த பேருக்கு ஏற்றபடியே அந்த டெக்னிக் வந்து ஓவர்பாடாவே இருக்கும். அண்ட் தென் அதே மாதிரி தான் நான் வந்து மற்ற இதுங்களை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நான் மேஜரா யூஸ் பண்றதே வந்து இந்த ஒரு ஃபிஸ்ட் டெக்னிக் தான். அதனால வந்து இதை வந்து கத்துக்கோ. அந்த நான் இதுக்கு மேல வந்து நான் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நான் காமிக்கிறேன். அதை நீ வந்து பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ல வந்து எடுத்து வச்சு அந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது. நம்ம தான் அதை சொல்லி தேவையில்ல. ஏன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான பேர்லாம் இருக்குது. எனக்கு சுத்தமா வந்து புரிய மாட்டேங்குது. அண்ட் தென் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது என்ன மூவ்மெண்ட்ஸ்ல இது அண்ட் தென் ஒவ்வொன்றுமே வந்து வேற லெவல்ல இருக்குது. அவங்க அந்த ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும் அண்ட் தென் அவங்க ஹேண்ட் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்க்கவே பயங்கரமா இருக்குது. அதுலயும் மான பவர் இருக்குது பாரு. அது வந்து ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து வேரி ஆகுது. அண்ட் தென் இது பார்க்க வேற லெவல் இருக்குது. அப்ப நம்ம இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ட் அப்பதான் வந்து அவங்க சொல்றாங்க ஓகே நீ இதை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் தென் இது 8th எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட்ல வந்து 36 ஸ்டேஜ் இருக்குது. அதுல வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அதுவும் குங்கோன் ஜின்ஜின் அப்படி சொல்லி ஒரு பேர் இருக்குது. அண்ட் தென் அதான் சொன்ன பேர்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு அதனால தேவைப்படுற இடத்துல மட்டும் நான் பேர்ல வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஏன்னா எனக்கு சொல்லவும் அந்த ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி வீடியோக்குள்ள வந்து போகலாம். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கூட மொத்தம் 66 ஸ்டெப்ஸ் இருக்குது. இத்தனை ஸ்டெப் இருக்கிறனால வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரால வந்து ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. அண்ட் தென் நான் கூட சொல்லியிருந்தேன் அண்ட் தென் ஒரே டைம் தான் வந்து காமிப்பேன். நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து என்ன சொல்றது அதெல்லாம் வந்துட்டு யாராலையும் வந்து முடியாத ஒரு விஷயம். அது முக்கியமா நியூபி இது வந்து புதுசா வந்து பாக்குறவங்களுக்குலாம் இப்ப என்னதான் நடந்துச்சுன்னே வந்து அவங்களுக்குலாம் சுத்தமா வந்து புரியாது. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் குறைச்சி இட போடுவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட்ட வந்து டிராகனிஸ் இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. சரி ஓகே அப்பதான் அவர் நினைப்பாரு ஓகே இப்போ உன்னோட பொண்ணான வாயால வந்து எங்கிட்ட கேளு ப்ளீஸ் எனக்கு வந்து மறுபடியும் சொல்லித்தாங்க அப்படி சொல்லி உன்னோட டீச்சர்ட்ட வந்து கேளு அப்படி சொல்லி அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. சரி ஓகே இப்போ நீ வந்து பண்ண ஆரம்பிக்கிறியா அப்படி சொல்லி அவரும் கேட்க அப்ப அவர் நினைக்கிறாரு சரி எப்படியோ ஒண்ணு அவனுக்கு வந்து தெரிய போறதில்ல அந்த எங்கிட்ட வந்து கேட்க போறான் அப்படின்னு அவர் நினைக்கும் போது சரி ஓகே எனக்கு வந்து ஃபுல்லா வந்து மெமரைஸ் பண்ணிட்டேன். இப்பயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போதே அவர் சாக்கு என்னடா சொல்ற என்ன சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி சாக்கு தான். அண்ட் தென் அப்ப வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கான நேமையும் சொல்லி அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஃபைனலி வந்து அவரோட மூஞ்சில குத்துறவனே வந்து முடிச்சு ஓகே இது வந்து கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்து அவர் பயங்கரமா சாக்கா வராரு. அட பாவி ஒரே டைம் தான் பார்த்தேன் அதுக்குள்ள மெமரிஸ் பண்ணிட்டியா அப்படி சொல்லி அவருக்கே பயங்கர சாக்கு. ஓகே பரவாயில்ல அந்த நீ டிசபிளா இருக்கிறனால இது கூட பண்ணல எப்படி அப்படி சொல்லி அவரும் ஒரு ஏதோ சமாளிச்சுட்டு ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போலாமா அப்படி சொல்லி அவங்களும் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த 8 எக்ஸ்ட்ரீம் ஆஃபீஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் வந்து பண்றாங்க. அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன் நீங்க வந்து 8 எக்ஸ்ட்ரீம்
ஃபிஸ்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுவும் நீங்க வந்து வேற லெவல்ல முடிச்சதுனால வந்து அது 8 எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட்டோடைய சுப்பீரியரா வந்து அது மாறுது அப்படி சொல்லி அப்பதான் வந்து அது ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகுது. 8 எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட்டோடைய சுப்பீரியர் அப்படி வந்து போட்டுருக்குது. அந்த ஆப்டிட்யூட் வந்துட்டு வெறும் 0 தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து ஸ்கில் யூஸ் பண்ணல. அண்ட் தென் அத யூஸ் பண்ண அதோட பெர்சன்டேஜ் அண்ட் அதோட ஸ்கில்ஸ்லாம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் அதோட மோரான ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்துட்டு அந்த ஒரு ஸ்கில் 8 எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட்ட வந்து நீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, அந்த ஸ்வாட் அப்புறம் ஈட்டி இது இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அண்ட் தென் அதோட வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அதாவது அது வந்து இணைச்சு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாரி வந்து யூஸ் பண்ணும்போது வந்து அது மொத்தம் வந்து 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 8 ஸ்டெப்ப வந்து நீங்க ஒவ்வொன்னும் முடிக்க அந்த 5% வந்து லிங்க் ஆயிட்டே இருக்கும். அது வந்து நம்ம மறுபடியும் கன்டினியூவா லிங்க் ஆகும்போது வந்து மொத்தமா வந்து 40% இருக்கும் அப்படிங்கிற மாரி அது வந்து போட்டிருக்குது. அண்ட் அப்புறம் வந்து இன்னொன்னு இருக்குது. அது என்னன்னா வந்து மானா ஆஃப் த 8 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அண்ட் இது மூலியமா நம்ம செல்ஸஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்தும். அண்ட் அதே மாரி கிரிட்டிக்கல் ஹிட்ல வந்து அத வந்து காப்பாத்திக்கிடும். அண்ட் அந்த மாரி வந்து போட்டிருக்கு. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் தான். அப்புறம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் வால்யூம்லாம் நீங்க தான் வந்து எடுக்கணும், கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சிஸ்டம்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தா, நம்ம ஹீரோ இத பார்த்து வந்து ஷாக் ஆயிட்டு இருக்க சமயத்திலேயே வந்து அந்த கிங் சொல்றாங்க, "பரவால்ல, நீ வந்து ஈஸியாவே வந்து இத கத்துக்கிட்ட. அண்ட் தென் என்னோட டிசிப்லாம் வந்து நீ ஃபுல்லா மாறிட்டீன்னா வந்து உனக்கு இன்னும் ஈஸியா அத நான் சொல்லி தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, மத்த எடோரான் ஃபார்ட்டேலாம் வந்துட்டு இவன் வந்து ரொம்ப வந்து குழப்பத்துல இருக்கிறான் அப்படிங்கிற மாரி அவங்களும் நெனைக்கிறாங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். நம்ம மானா வந்து சர்க்குலேஷன் வந்து இன்னும் நல்லா ஸ்மூத் ஆயிருச்சு. இது பரவால்ல தான். இந்த டெக்னிக் கத்துக்கும்போது ரொம்ப வந்து ஈஸியா இருக்குது. ஏன்னா மானா கண்ட்ரோல் பண்றது. பட் ஆனா வந்து இப்ப நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே. என்கிட்ட நீ சொல்லிக் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேஜஸ்டி. அப்ப நம்ம ஹீரோ சொல்ல, "என்னது மேஜஸ்டியா? நீ வந்து மாஸ்டர் சொல்லு. நீ வந்து இப்போதைக்கு நான் டிசேபிள். அதனால வந்து நீ மாஸ்டர் தான் சொல்லணும். எப்படி நீ வந்து என்ன கிங்ன்னு சொல்லலாம்?" அப்படிங்கிற மாரி அவரும் கேட்கிறாரு. ஓகே எனக்கு புரிஞ்சது மாஸ்டர். அண்ட் தென் இதுக்கு மேல வந்து நான் அப்படியே கூப்பிடுறேன். அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை இருக்குது. என்னன்னா வந்து இந்த போர்ல வந்து எல்லாத்தையுமே வந்து என்கிட்டயே விட்டுறீங்களா? அண்ட் தென் நானே வந்து பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லும்போது, "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி அவரு ஷாக் ஆயிட்டு, அண்ட் தென் அந்த மாரிலாம் விட முடியாது. இந்த ஒத்த கொம்பு அந்த ட்ரைபோடயே அது முக்கியமான விஷயம். அதனால வந்து இது ஈஸியா வந்து உங்ககிட்ட குடுத்துற முடியாது. பட் ஆனா வந்து 8 எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ட வந்து நீ ஈஸியா வந்து கத்துக்கிட்டேன். அண்ட் அத பத்தி வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு பாத்துக்கு ஷாக் ஆகுறாங்க. அண்ட் தென் அங்க யாரோ ஒருத்தங்க வந்து போயிட்டு இருக்க மாரி இருக்குதா? ஓகே ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஒரு வெடிப்பு வந்து ஏற்படுது. அண்ட் தென் இது வந்து கிராங் சிட்டி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிளேஸ். அண்ட் தென் அங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. "ஏய் இங்க என்ன நடக்குது? இங்க என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அண்ட் தென் இங்க ஒருத்தர் இருக்கிறான்ல, இவன் தான் வந்து ரெட் டிராகன் கில்ட்ல மொத்தம் வந்து 8 கிளான்ஸ் இருக்குது. அண்ட் அதுல ஒன் ஆஃப் த கிளான் அது 8வது கிளான் தான் வந்து இவன். அண்ட் தென் இங்க வந்து சண்டை போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது இங்க? இங்க யார்றா வந்திருக்கா? ஒருவேளை வந்து அசுஜார் கில்ட் தான் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி வந்து ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது, "இல்ல பாஸ் அங்க பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அங்க பார்க்கும்போது, ஒத்த கொம்புல அந்த ட்ரைப்ஸ்லாம் வந்து இத பார்த்து வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க எப்படி வந்து மத்த விஷயங்கள்ல வந்து தலையிடுவாங்க? தலையிட மாட்டாங்க தானே. அண்ட் தென் இதுவரைக்கும் தலையிட்டது இல்ல. பட் எப்படி வந்து இவங்க வராங்க? அப்படிங்கிறபோது தான், அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படி சொல்லும்போது, அங்கிருந்து யார் வர்றாருன்னா நம்ம கிங் தான் வராரு. அண்ட் தென் எதுவுமே சொல்லாத அப்படி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபிஸ்ட் அண்ட் பவர் வந்து அங்க ஜெனரேட் பண்ணி அட்டாக் பண்றாரு. அண்ட் அந்த அட்டாக் பயங்கரமா இருக்குது. அண்ட் தென் எல்லாத்தையுமே வந்து தொலைச்சிட்டு போகுது. அங்க இருந்த எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. அதாவது எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். ஐய்யயோ! இப்ப நான் என்ன பண்றது? நான் வேற தனியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்க. "ஏய்! உனக்கு இன்னும் வந்து உயிரோட இருக்கணும்னு ஆசையா இருக்குதா? அண்ட் தென் வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்." அப்படிங்கிற மாரி இந்த கிங் சொல்ல, அண்ட் தென் அவனும் வந்து பார்த்துட்டு இருக்க. அப்படியே அங்க ஒரு வெடிவைப்பு வந்து ஏற்படுது. "ஏங்க பாருங்க ஏதோ ஒண்ணு வருது இங்க." அப்படி சொல்லிட்டு அந்த ஃபாண்ட் ஏதோ சொல்ல, அண்ட் தென் யாரோ ஒருத்தங்க வந்து வராங்க. அதாவது கிங் தான் வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. "ஏன் கையில வந்து யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அது பார்த்தா ஒரு ஹியூமன் மாரி இருக்குதுல்ல." அப்படி சொல்லும்போது அங்க வந்து வரத பார்த்து ஃபாண்ட்டே பார்த்து சொல்றான். "இங்க பாரியா ஒருத்தன் வந்து தூக்கிட்டு வந்திருக்கான். கடத்திட்டு வந்திருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "நீ முதல்ல வாய மூடு. அண்ட் தென் இத வந்து உன் பவர் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீல." அப்படி சொல்லி இவன வந்து கூட்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோட பவர் டெஸ்ட் பண்றதுக்கு இவன வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே இப்ப நீங்க வந்து சண்டை போட போறீங்க அப்படி சொல்ல, அதுக்கு இன்னொருத்தன் வந்தாலும் அவனுக்கு வந்து ஒண்ணும் புரியல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படி சொல்லி கேட்க, "நீ இவன வந்து ஜெயிச்சிட்டீன்னா வந்து நீ இப்ப வந்து உசுரோட வந்து போயிரலாம்." அந்த மாரி வந்து சொல்ல, அண்ட் தென் இப்ப பார்த்தா வந்து மொத்தம் வந்து 5 பேர் இருக்காங்க. அண்ட் தென் முதல்ல வந்து ஒருத்தன் தான் வந்து இவரு கூட்டு வந்திருப்பாரு. பட் இங்க 5 பேர் இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னு தெரியல. ஒரு சப்டைட்டில் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பட் இப்ப வந்து 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேருமே வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சண்டை போடுவாங்க. அண்ட் அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ வந்து அவங்க உசுரோட வந்து போயிருவாங்க. அண்ட் அந்த மாரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறோம். பரவால்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுக்கிறதா சொன்னாங்க. பட் ஆனா இந்த மெத்தட்ல வந்து குடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அதுக்குன்னு இந்த 5 பேத்தையும் வந்து ரொம்ப வீக்கானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மாஸ்கிங்கோட பிரஷர்ங்கிறது பயங்கரமா இருக்குது. அண்ட் அதுல வேணா இவங்க வந்து வீக்கா தெரியலாம். பட் ஆனா வந்து இவங்க உண்மையாலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. இந்த 5 பேத்தையுமே வந்து இப்ப இருக்க ஸ்கில்லால வந்து நம்மளால வந்து ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, பட் ஆனா வந்து எந்த விஷயத்திலயும் எந்த காரணமும் இல்ல. இத வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு. ஏன்னா வந்து இப்பதான் வந்து 8 எக்ஸ்ட்ரீம் பீஸ்ட்ட வந்து கத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து எவ்ரி மானா கல்டிவேஷன் அதையும் வந்து நம்ம இதுல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப நம்ம ஹீரோ வந்து எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. அண்ட் தென் அப்பதான் கிங் சொல்றாங்க. இதுல வந்து ரூல்லாம் வந்து சிம்பிளான விஷயம் தான். அண்ட் தென் 1 to 1 தான் சண்டை போட போறீங்க. அண்ட் அது வந்து நீங்க ஆர்டர் வைஸா வர மாரி இருக்கும். நீங்க எந்தெந்த ஆர்டர் வர போறீங்கன்னு நீங்களே இப்ப வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து நம்ம கிங்கும் சொல்ல, அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் நானே வரேன் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தன் வரான். அண்ட் தென் அப்பதான் வந்து அவனும் யோசிக்கிறான். இவன் வந்து 11th ஃப்ளோர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கலாம். பட் ஆனா வந்து இப்பதான் வந்து நியூபியா இருக்கிறான். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் வந்து எப்படி வந்து சமாளிக்க போறேன்னா ஒரு கிட்ட சமாளிக்கிற மாரி தான் இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியா தான் போக போகுது அப்படின்னு அவனும் சந்தோஷமா சரி ஓகே நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லி அந்த விஷயத்தையும் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்து கொடுக்க நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அப்பதான் வந்து கிங் சொல்றாங்க ஓகே இந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொன்ன உடனே அவன் சொன்ன மாதிரியே தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் நம்ம ஹீரோ பண்றதுக்கு
நம்ம ஹீரோட மானாவ வந்துட்டு அப்படியே ஒரு விங் மாரி வச்சு அந்த சடார்ன்னு வந்து அட்டாக் பண்ண வரான். என்னடா ஸ்பீடு இது அப்படின்னு சொல்லி அவனே ஷாக் ஆவன். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றத பார்த்து வந்து, இல்ல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீப் அப் பண்ணணும். இல்ல வந்து நம்ம ஈஸியா வந்து டிஃபீட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்த டிசிஷன் ரொம்ப தப்பானது அப்படின்னு வந்து ஃபீல் பண்றான். இவன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு கத்திய வச்சு தான் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த இன்னொரு கத்தியில வந்து அந்த 8 எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட்டையும் அப்புறம் வந்து எவன்லி மானா கல்டிவேஷன் ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி வந்து வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான் வந்து பண்ணுவான். அண்ட் அவன் வந்து ரொம்ப தூரம் வந்து பறந்து போக நம்ம அப்ப ஹீரோ தான் யோசிச்சு பார்க்குறான். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ஸா இல்ல. பட் ஆனா வந்து திருப்ப திருப்ப யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா வந்து எனக்கு செட் ஆயிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் அந்த அட்டாக் பண்ண போகும்போது தான் வந்து யோசிக்கிறான். தென் கிங் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த 3 முக்கியமானது அந்த ஜிஐஏ அப்புறம் வந்து மானா, விசல் இது எல்லாத்தையும் வந்து 3த்தையும் வந்து ஒட்டுக்கா கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம்மளால அத பண்ண முடியும்னு சொன்னத, அத நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணும்போது தான் இன்னும் ஈஸியா இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு அண்ட் தென் ஒரே ஒரு ஸ்லாஷ் வந்து பண்றான். அப்படியே கன்டினியூவா வந்து திருப்ப திருப்ப வந்து நெறைய அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவனால வந்து பார்க்க முடியுது. என்னால வந்து ஆப்டிமம் மூவ்மெண்ட் என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றான். அந்த ஆப்டிமம் மூவ்மெண்ட்ங்கிறது நம்ம எந்த வேவ்ல வந்து எந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுங்கிறத அது வந்து காமிக்கும். அதாவது அது இன்ஸ்டிங்க்ட் மாரி வந்து காமிக்கிற மாரி தான் இருக்குது. அண்ட் அதான் வந்து ஆப்டிமம் மூவ்மெண்ட். அண்ட் தென் என்ன ஆப்டிமம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி சொல்லி நம்ம ஹீரோ டிராகனைஸ் யூஸ் பண்ணி அண்ட் தென் அந்த பாத்தெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணக்கூடிய அந்த அடிய தாங்க முடியாம அண்ட் தென் அவனே வந்து அங்க மயக்கம் போட்டு விழுந்தாரு. அண்ட் அப்பதான் வந்து மாஸ்டர் கிங் சொல்றாங்க, ஓகே வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் தென் அடுத்த ஆள் வாங்க அப்படி சொல்ல, அப்பதான் வந்து நம்ம ஹீரோட்ட அந்த அடியாங்கன வந்து அப்படியே ரத்த ரத்தமா வந்து வாந்தி இருக்கு. அண்ட் தென் மத்தவங்கலாம் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும்போதே நான் அடுத்த ஆள வர சொன்னேன் அப்படின்னு அந்த கிங் வந்து சொல்ல, அண்ட் அப்பதான் வந்து யோசிக்கிறான், இவன் தான் வந்து இந்த டீமோட லீடர்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் தென் நான் வந்து இப்ப ஃபைட் பண்ணுவேன்னு. ஏன்னா வந்து அவனே வந்து முடிச்சிருவான்னு பார்த்தேன். பட் ஆனா வந்து ஒவ்வொரு ஆளா குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் வந்து ஃபைட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றான். அண்ட் தென் அவன பார்க்கும்போதே தெரியுது அவன் வந்து இப்ப ரொம்ப வீக்கா இருக்கிறான். ஏன்னா வந்து நான் இப்ப வந்து யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோ பத்தி யோசிக்கும்போது தான், அடுத்து நான் வரேன் அப்படி சொல்லி இவனும் வர, அப்ப நம்ம ஹீரோ பார்த்து யோசிக்கிறான். அண்ட் தென் இவன் வந்து ஓவர் பவர்டா இருக்கிற மாரி இருக்குது. அதனால பார்த்து வந்து கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது தான், அண்ட் அப்பதான் வந்து இன்னொருத்தங்க சொல்றாங்க, இவன் வந்து செமி ரேங்கர்ங்கிற ஒரு ரேங்கர்ல இருக்கிறான். அண்ட் அவங்க இருக்கிறவங்கலாம் வந்து ஓவர் பவர்டா தான் இருப்பாங்க. அது இல்லாம அந்த டவர்ல வந்து 50த் ப்ளோல வந்து தாண்டுனவங்களுக்கு தான் இந்த ஒரு ரேங்கிங் வந்து குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பதான் வந்து நமக்கு புரியுது. அண்ட் தென் இவன் வந்து 50த் ப்ளோர வந்து தாண்டிட்டான். மத்தவங்கலாம் வந்து 50த் ப்ளோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு, அது ரொம்ப வந்து பெருமையா வந்து பேசிப்பாங்க. அது எதுக்கு பேசிக்கிறாங்கன்னா வந்துட்டு, அத வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அண்ட் தென் 49 கீழ கூட எல்லா ஃப்ளோரையும் வந்து கம்பைன் பண்ணா கூட வந்து அந்த 50த் ஃப்ளோர் வந்து ஓவர் பவர்டா இருக்கும். அண்ட் அதனால தான் வந்து அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து இது வந்து ஒரு சில பேர் வந்து பாஸ் ஆக மாட்டாங்க. அண்ட் தென் அவங்கள வந்து திரும்ப திரும்ப வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாரிலாம் வந்து இருப்பாங்க. அந்த மாரி வந்து ஃபால் ரேங்கர்ஸ்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி இவங்களும் சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், என்னோட ரிவெஞ்ச் வந்து எடுக்கணும்னா வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா வந்து கடந்து போயே ஆகணும். இந்த ரெட் டிராகன்ல கூடிய அந்த 8 வந்து கில்ஸையும் வந்து நான் வந்து கில் பண்ணியே ஆகணும். அண்ட் அதே மாரி அந்த ரேங்கர் அதாவது ஹையர் ரேங்க் கூடிய அந்த 9 கிங்ஸையும் வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து முடிச்சிடணும். அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு அந்த இந்த இருக்கக்கூடிய அந்த செமி ரேங்கர வந்து நம்ம தோற்கடிக்கணும். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும். நம்ம இன்னும் வந்து நம்ம லிமிட்ட பிரேக் பண்றது. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் வந்து அவன் வந்து சொல்லுவான், இந்த மாரி டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு, இந்த மாரி வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேவர் இருக்குது அப்படி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ என்னது அப்படி சொல்லி வந்து கேட்க, அண்ட் தென் இப்போ வந்து எங்களுடைய கில்ட் வந்து நாங்க சேஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதாவது அவன் டீம்மேட்ஸ்ல வந்து சேஃபா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறானாமா. அண்ட் அதான் சொல்லும்போதே அப்படியே வந்து அங்க விலகுறாங்க. நான் வந்து ஹானஸ்ட்டாவே சொல்லிடுறேனே, அண்ட் தென் இங்க வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த போர்ல வந்து என்ன வேணா ஆகலாம். அண்ட் தென் எப்படி வேணா முடியலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அண்ட் தென் நம்ம வந்து இப்ப வந்து பார்க்கும்போது ஒரு எனிமியா பார்த்திருக்கலாம். பட் ஆனா வந்து நீ ஒரு கோல்ட் ஹார்ட்டட் கிடையாது. நாங்க வந்து சரண்டர் ஆனா நீ வந்து கில் பண்ண மாட்டே தானே அந்த மாரிலாம் வந்து கேட்க, இதெல்லாம் கேட்ட நம்பீரா வந்து புரிஞ்சுக்கிறான். தென் இவன் ஒரு பச்சோந்தி மாதிரி எந்த இடத்துக்கு ஏத்த மாரி வந்து மாறிப்பான். யார்ட்ட வேணா போய் சேர்ந்துப்பான். அண்ட் தென் இவன் விட்றே பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இவன வந்து சேர்த்துக்கிறதோ, அண்ட் தென் இவன வந்து இங்க வச்சுக்கிறது வந்து வேலைக்கே ஆகாது. அதனால வந்து நம்ம ஃபுல் ஃபைட்டா வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப நம்ம ஹீரோவும் அண்ட் தென் வந்து ஃபுல்லா ரெடி ஆயி அந்த அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த ஃபைட் வந்து பயங்கரமா வந்து போக, அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்க. பட் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், இவன் தான் வந்து செமி ரேங்கர்ல இருக்கிறவன். அண்ட் தென் பார்க்க பயங்கரமா இருக்குது. நம்ம என்ன அட்டாக் பண்ணாலும் வந்து டாட்ஜ் ஆயிட்டே இருக்கிறான். அண்ட் தென் அட்டாக் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கான். பட் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம்ல வந்து அப்பர் ஹேண்ட்ல வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து இத அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண அவன் அங்க வந்து டாட்ஜ் ஆயிடுறான். ஏன்னா அவன்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் தென் நம்ம ஹீரோட்ட வந்து அது மட்டும் தான் இல்ல. மத்தபடி வந்துட்டு அவனுக்கு பயங்கரமான ஸ்கில் இருந்தாலும் வந்து இந்த ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலேயே அவன் ஈஸியா வந்து ஏமாத்திட்டான். இந்த மாதிரி ஒரு வீக் பாயிண்ட் இருக்கறத வந்து காமிச்சு, நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றது வரையும் வெயிட் பண்ணி அண்ட் தென் அட்டாக் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து இப்ப வந்து அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோ ச்சே நான் எப்படிடா தப்பிக்கிறது? இப்ப வேணா வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கும்போதே அப்படியே அந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. அப்படியே வந்து உங்களுக்கு எது பிடிச்ச சீன் கீது இருந்தா வந்து கீழ வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அந்த ஒரு ஷார்ட்ஸா கூட வந்து எடுத்து போட்டுறேன். அப்புறம் வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டா தான் யூடியூப் காரங்கலாம் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் அதெல்லாம் வந்து மறக்காம எல்லாத்தையும் வந்து பண்ணி விட்டுருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வளவளா பேச விரும்பல. தென் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.